அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நான் உங்கள் பிரகிதன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களை விட்டால் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த நாள் நாங்கள் நல்ல ஒரு காணொலியாக 5 மணி அவங்களோட வந்திருக்கிறோம். இந்த காலை வேலை இப்போ நேரம் 7 மணி என்ன 7 மணி 6:50. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி நாளாக, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மன மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷமாக நாளாக அமையணும்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கு வந்து காலையிலேயே நாங்கள் காணொலி ஒன்று பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நாங்கள் வீடியோ பதிவு செய்யலைன்னு சொன்னால் நேற்று வந்து கொஞ்சம் வேலையில் இருந்த வெளி வேலையில அதனால வந்து வீடியோ பதிவு செய்யல. இந்த நாள் வந்து நிறைய பேருக்கு என்ன நாள் என்று கூட தெரியாம இருக்குதுன்னு சொன்னால் இல்ல புதன்கிழமை இன்றைக்குரிய அந்த நாள் என்ன நாள் என்ன நேற்று கூட வந்து 2-3 உறவுகள் வந்து கால் பண்ணி கேட்டு இருந்துச்சு. நம்ம இன்றைக்கு வந்து 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ வந்து இன்றைக்கு வந்து மெல்லாம் சில வழக்குன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு தான் அந்த நாள் 23ஆம் தேதி. கூடுதலாக நம்முடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து உறவு தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக வந்து இந்த முறை போட்டுருதான் வந்தவங்க. ஆனால் அது வந்து 24 டேட் தான் போட்டிருந்தோம். நாங்களும் வந்து சரியான டேட்டை வந்து சொல்லல, ஏன்டா டப்பு பண்ணுறது எல்லாம் என்ன அடுத்தது எல்லாமே அறிஞ்சு கொள்ளிருந்தால போன முறையும் வந்து டேட் இப்படித்தான் மாறி இருந்து எல்லாரும் கதைச்சிருந்தது. ஆனாலும் இன்றைக்கு தான் வந்து சில வழக்கு. அப்ப இந்த நாளை வந்து நாங்கள் உண்மைக்குமே அந்த நாள் இப்ப வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறது. இன்றைக்கு வந்து காலையில வேலைக்கிழமை நான் 4 மணிக்கு கண் முடிச்சுட்டேன். ஆனா பெட்டாலும் 5 மணி 5 ஆச்சு. சும்மா கண்ண முடியும். நான் இன்றைக்கு அதிகாலையில வேலை கிளம்பிட்டேன். அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்தா அது நல்ல மமன். அதிகாலையில் எழுதுறேன். அதிகாலையில் இன்னும் கூடவே சொல்லுவேன் ஒரு 3 மணிக்கு எல்லாம் எழுந்திருக்கிறதா என்ன விசேஷமாட்டு. ஆனா பாத்தீங்க சார், நான் கொஞ்சம் நேரஞ்சில தான் நிறுத்த விடுறது. அப்ப இன்றைக்கு கிளம்பியாச்சு, நேரத்துக்கு கிளம்பிட்டேன். ஸோ அப்போ இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக அமையணும். அதே போல் உங்களுக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது. அதுக்கு முன்னமாக இந்த நாள் வந்து நாங்கள் நிறைய நாட்களாக கடவுள்கிட்ட கூட சில காரியத்தை கேட்டிருந்தாங்க. அப்போ கடவுள் மேலே அவருடைய கிருபையும் மனுஷருடைய தயவும் கட்டாயம் வந்து இந்த நாள் பெருக பண்ணியிருக்கிறார் என்றதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நிச்சயமாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். மேலே கடவுள் வந்து நல்லவர் என, அவர் இரக்கம் உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளை வந்து ஒருபொழுதும் அவர் வந்து கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். எந்த நிலையிலையும் வந்து அவர் கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் அதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து இப்படி இருக்கணும், இப்படி நன்றாக இருக்கணும், அவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும் என்றதை கடவுள் விரும்புகிறார். என்ன அப்போ சில காரியங்கள் வந்து மேலே அவருக்கு தெரியாம அவருக்கு அறியாம ஒன்றும் நடக்கிறதில்லை. அவர் சில காரியங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறார். அவர் அனுமதிக்காம சில காரியம் நடக்கிறது இல்லைன்னு. நம்முடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் அது அவர் அறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கு முன்கூட்டியே சில காரியங்களை அறிகிற தேவன். ஸோ இந்த நாளும் அவர் நன்மையாக நடத்தி சென்றிருக்கிறார். இந்த நாளும் அது எங்களுக்கு இந்த நாள் நாங்கள் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் நாங்கள் நன்மையாக நடத்தி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாளும் எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் முதலாவது நாங்கள் அவரிடத்த சமூகத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மேலே அவருக்கு நன்றியை சொல்கிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன எல்லாரும் மேலே கடவுள சமூகத்தில் கேட்கும் பொழுதே எல்லாரும் வந்து முதலாவது நாங்கள் நன்றிகளைத்தான் சொல்லுகிறோம். என்ற அவரிடத்தில் கேட்கும் பொழுதே நன்றியை செல்லும் போதும் சோத்திரங்களை செல்லும் போதும் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இன்றைய நாளும் வந்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறுதான் உண்மையில நம்முடைய வேலை என்ன, நாங்கள் மகிழ்ந்து இருக்கணும், களி கூர்ந்து இருக்கணும், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். கடவுளை நாங்கள் நம்பி இருக்கிறவர்களா இருப்போமா இருந்தால் நாங்கள் மகிழ்ந்திருக்கணும், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் இன்றைக்கு எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அதை நாங்கள் நின்று அமர்ந்திருந்து அறிஞ்சு கொள்வோமே. இப்போ நாங்கள் கட்டாயம் நாங்கள் பொறுமையாக அமர்ந்திருந்து, ஆனால் நம்முடைய மனதை வந்து சொன்ன வார்த்தையின்படியே நம்ம பயப்படாம மகிழ்ந்து களிகூறணும். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை என்று விசுவாசம் என்று இன்றைக்கு நாள் எங்களுடைய இருதயத்திலே சிந்தையம் ஆளுகை செய்யட்டும். பூரணமான ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும். மேலே நிறைய உறவுகளை இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், நாங்களோட சகோதரர்களாக நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோமோ அதே பிரயாசம் நம்முடைய உறவுகளை, நம்ம சகோதரனை நேசிக்கிற உறவுகள் அதிகமாக அவர் மேல் வச்ச அன்பு பாசத்தை வந்து தங்களுடைய
கடவுளோட ஒவ்வொரு தரம் ஒரு கடவுளோட அந்த நெருக்கமான அன்பு பாசத்தையும் அந்த ஜபத்திலையும் அந்த உறுதியாக அவர்கள் பற்றி கொண்டு அவர்களுக்காக செய்த வேண்டுதல்கள் எல்லாம் மேல பெரியதேன்னு அப்ப மேல மனுஷர்களுடைய தயவும் கட்டாயம் அதே பெருக பண்ணுகிறது கடவுள் தானே. ஸோ அவருடைய தயவை பெருக பண்ணி இருக்கிறார். அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு அப்போ இந்த நாள் மேலே நாங்கள் நினைக்கிறது போல அது நன்மையாக அமையும். மேலே கூட கவலாஸ் அம்மா கோல் பண்ணியிருந்தா நாங்கள் ஒவ்வொரு முறையுமே அவை வேறைக்குள்ள நம்பிக்கையோட வேறு தங்களோட பிள்ளைகளோட நின்று தாங்கள் சந்தோஷமா கதைக்கணும் கொள்ளணும் சமைச்சு கொடுக்கணும் அப்படி ஒரு விருப்பத்தோட நாங்கள் இந்த வாரம் ஒவ்வொரு தாயும் வாரது. அப்ப நேற்று சொன்னா தம்பி நான் நம்பிக்கையோட வாரேன்னு சொல்லி அப்ப நாங்கள் யாரும் அப்படி சொன்னாலுமே உடனே சொல்றது நீங்க கடவுளை நம்புங்க கடவுளை நம்பிக்கை கட்டாயம் கைவிடப்படுவதில்லை அப்படித்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் உண்மைக்குமே என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்ற கவலையாவும் இருக்கு அதே கட்டம் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த முறை ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பிக்கையோட போறது எல்லாருமே போறது. ஆனாலும் பார்க்கவே நினைப்பு நம்ம என்னடா ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட போயினா ஆனாலும் இப்படி ஒரு இது வருதுன்னு சொல்லி ஆனாலும் என்னன்னு சொல்றது தாமதமா வாரது நல்ல நன்மை கண்டுதான் சொல்லணும். கடவுள் அவனுடைய நன்மைக்கு எதுவாக சில காரியங்களை மேல நமக்கு சாதாரணமா நாங்கள் ஒரு மனுஷர்கள் நமக்கு அது எட்டாவது அறியாத இருக்கும். அவர் என்ன ஒரு நன்மையின் பாதையில நடத்தி செல்வார் என்றதை நாங்கள் நம்புகிறோம். அப்ப கடந்து வந்த நாட்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட இப்ப இவருடைய இது வழங்க தொடங்கி இப்ப 45 நாள் கிட்ட வேணுமே. இப்ப கேட்கிறவா என்ன பிரயாசப்பட்டு கேட்கிறவா தன்னை கூட்டி கொண்டு போய் சொல்லி தான் வர போடணும் இந்த கோர்ஸ் விளையாட இந்த மாதிரி பார்க்கணும் கொள்ளணும் தெரியாது ஆசைப்பட்டு கேட்கிறவா. அப்ப நான் கூட சொல்றது என்னென்றால் இப்பயே நாங்க கோர்ஸுக்கு இப்ப லிதியா வீட்டுல இருக்குதானே வேண்டாம்னு சொல்லுவேன். கேட்கிற பிரயாசப்பட்டு நிறைய உறவுகள் கூட அதுதான். அப்ப நானும் அந்த நாட்கள் கன நாளாக கூட்டிக் கொண்டு போயில சரி இன்றைய நாள் ஒரு விடுதலையின் ஒரு நம்பிக்கை அந்த விசுவாசத்தை நம்பிக்கையோடு நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக போய் அதை நாங்கள் வெற்றியான காண போறோம் என்ற ஒரு விசுவாசத்தோட நாங்கள் புறப்பட்டு செல்ல போறோமே. அப்ப நாங்கள் இன்றைக்கு போனாலும் எங்களுடைய மகள் லிதியா குட்டி மேல இப்பதான் இப்ப 2 நாள் தான் இப்ப போனவ நேசரிக்கு அவங்க கொண்டு நான் நேசரியில விட்டுட்டு தான் போவேன். அவ தங்கச்சி டோபினா போய் ஏத்துவேன் ஓட்டோவை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு போனேன் ஏத்துவேன். எனக்கு அவ தொடக்கத்துல நான் கொண்டு போய் அவ சேர்க்கப்பட்ட பாடி இப்ப 2 நாளுக்கு முன் நம்ம என்ன அளவு தூங்கிட்டு அப்ப பிள்ளைகளை நாங்கள் ஒரு நாள் நிப்பாட்டக்கூடாது. அப்போ அதுக்கு நான் ஒரு அரேஞ்ச் பண்ணி போட்டு தான் இன்றைய நாள் நாங்கள் வெளிக்கிட போகிறோமே. ஸோ உங்களோட இணைஞ்சிருக்கிற மக்கள் நல்ல ஒரு விசுவாசத்தோட இணைஞ்சிருங்க. கட்டாயம் நல்லதை செய்வார். அவர் மறுபடியும் உங்களோட காணொலிகளை பகிர்ந்து கொள்ளவும் நல்ல காரியங்களை பேசவும் நல்லதை செய்யவும் என்றதை நாங்கள் நம்புவோம். கடவுள் ஒரு மனுஷரை நன்மைக்காக சில பாதையில் நடத்துகிற கடவுள் மேலே ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மாற்றம் என்ற மனம் திரும்புதல் மனதை புதிதாக்குகிற நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வசம் தரிக்காமல் அவருடைய நன்மை அவருடைய சித்தம் கடவுளுடைய சித்தம் என்றதை நம்ம மேல நாங்கள் நன்றாக இருக்கணும். நல்லா மற்ற மனுஷர்களோட அன்பாக பழகணும். மற்ற மனுஷர்களை மதிக்கணும். மற்ற மனுஷர்களோட ஐக்கியம் இருக்கணும். பெரியவர்களை மதிக்கணும். இப்ப அந்த மாதிரியான கட்டத்துக்களை கடவுள் விரும்புகிறார். அது அவருடைய சித்தம். அப்ப அதுக்காக தான் கடவுள் நாங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் அதுக்குரிய சட்டங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அதுக்கு நாங்கள் பொறுமையாக பார்த்திருந்து நாங்கள் போகும்பொழுது கடவுள் அதை நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது மேலே அது நன்மையானது செய்வார். என்ன அதை நேற்று அம்மா கோல் பண்ணி காய் கேட்க சொல்லியிருந்தா என்ன லிதியாட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு சித்தப்பா கட்டாயம் நிற்பாருன்னு சொல்லி தான் நம்புறேன். நாம லிதியாட அதிர்ஷ்டத்தை பார்ப்போம்னு சொல்லியிருந்தா. அப்ப நான் அவாக்கு சொல்லியிருந்தேன் லிதியா பிறந்து இப்ப இதோட 3வது பர்த்டே வருது. லிதியா பிறந்த ஸ்டார்ட்ல இருந்தே எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுத்த பிள்ளைதான். என்ன ஒரு உறவுகளை ஒன்று கூட பண்றது நான் பார்த்துக்கிறேன் லிதியா மூலமா நடக்கிறது. அப்ப ஒரு சமாதானத்தின் பிள்ளை கட்டாயம் அந்த நாளும் ஒரு எனக்கு உண்மைக்குமே இந்த ஒரு பிறந்த நாள் வரைக்குள்ள என்னன்னு சொல்ற ஒரு சமாதானம் செஞ்சிருங்க கொஞ்சம் இருக்குதான். ஆனாலும் லிதியாவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொன்னா அவங்க லிதியா ஒரு சமாதானத்தின் குழந்தை கட்டாயம் அந்த நாள் சமாதானமா இருக்கு. சமாதான குழந்தை மேல அவளோட மேல ஒரு சமாதானம் அவளோட அந்த சுபாவம் இந்த ஒரு சின்ன பிள்ளை தான் 3 வயசு தான். இப்ப 3 வயசு தான் ஆக போகுது. ஆனால் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. எல்லார்டையும் அன்பா பழகுறது மற்ற அந்த பயம் இல்லாம போய் எல்லார்டையும் பழகி கொள்வான். பயப்பட மாட்டான். தன்னை குறித்து வேறு யாரோ தெரியாது
வீட்டுக்காராவது இப்போ எங்களை தெரிஞ்சாக்கள் வந்திருக்கிறேன் பார்க்க வேணும். அவர் எங்களோட ஒரு கொஞ்சம் நேரம் கதைச்சு பழகினோம். அவள் பிறகு ஓரளவு போய் இதாண்ட மாட்டா, வெக்கப்பட மாட்டா, பயப்பட மாட்டா. அப்போ அப்படி ஒரு அன்பின் சுபாவம் ஒன்று இருக்குது. அது நம்மிடத்துல இருந்து உருவாகின இல்லைன்றது நாங்கள் சொல்லலாம். அது மேலே அது கடவுளுடைய சாயல். என்ன கடவுள்கிட்ட பயம் இல்லை, வெக்கம் இல்லை. அப்போ அப்படியான காரியங்கள்லாம் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அப்போ நான் சொல்லுவேனே உங்களுக்கு எல்லாம் புண்ணியம் எல்லாம் சொல்லுவாங்க. கட்டாயம் அந்த நாள் அப்படி ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தின் நாளாகத்தான் இருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனாலும் இந்த வருஷம் நிதியோட பர்த்டே நிதியாண்ட நிறைய பேர்ட்ட இந்த முறையில தவறுதலாக போயிட்டு தானே. இல்லாட்டி ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசத்துக்குள்ள 2-3 பேர்ட்ட யூடியூப்லயே வரும். அப்ப இந்த முறை அப்படி எல்லாம் நடக்கல. லிதியோட பர்த்டே உண்மைக்குமே நாங்கள் இப்ப இருக்கிற மனநிலைக்கு கொஞ்சம் சோர்வு, சரியான சோர்வுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஒன்றும் இல்லை, எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டு கேட்கலையும். கட்டாயம் லிதியோட பர்த்டே நிறைய சர்ப்ரைஸாவே நடக்க போகுது. அது லிதியோட ஸ்கூல்ல அப்படித்தான் கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. நாங்கள் கூட அப்படி ஒழுங்கு செய்ய மாட்டோம்னு சொல்லணும். அவ்வளவுக்கு எல்லாமே அங்க சந்தோஷமா நடக்குது. அதை நாங்கள் பிறந்த நாள் என்று சொல்லுவோம். காரியங்களை மேல செய்கிறவர் அவர் நல்லவர். மேல் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை நம்புகிறவர்கள் கட்டு போவதில்லை. அதே வகையில நாங்கள் பார்க்க கூட சகோதரன் கூட மேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நிறைய நன்மையான காரியங்களை நிறைய செய்திருக்கிறார். என்னப்பா இந்த மக்களோட நாங்கள் கதை கேட்க பேச சொல்லுவார். அவர் செய்த அந்த நன்மையான காரியங்கள் ஒரு நாளும் அவரை வெக்கப்படுத்த போக மாட்டது. அவரை காத்துக்கொள்ளும். அந்த ஷார்ட் வீடியோ எல்லாம் டிக்டாக் வழியா போடுறது பாக்குறேன் நான். கிருஷ்ணா செய்த உதவிகள் அதை பார்க்கல இப்ப எங்களுக்கு கவலையா இருக்கு. எவ்வளவு தூரம் உண்மையாவே அதுக்கு ஹெல்பிங் வீடியோ செய்யறது நோமலா இல்லை, நிறைய கஷ்டம் அதை செய்யறதுன்னு சொன்னா. ஏன்னா நாங்களும் கொஞ்ச நாள் அதுல எல்லாம் செய்யணும். அது இங்க இருந்து போகணும், சரீர ரீதியாவே நிறைய கஷ்டப்படணும், மைண்டாலே நிறைய கஷ்டப்படணும். அப்படி அது சும்மா வேலையே இல்லை. அது இவ்வளவோ கஷ்டம். ஆனா அது ஷார்ட் வீடியோல பார்க்க கவலையா இருக்கு. இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு நிறைய அவர்கிட்ட மெயின் நோக்கமே கஷ்டப்பட்டவைக்கு தன்னால முடிஞ்ச அளவு தான் உதவிகளை செய்யணும், பெற்றுக் கொடுக்கணும், ஒரு வைராக்கியம், ஒரு நோக்கம் அவர்கிட்ட அடியாளத்திலேயே இருக்குது. அதனால இந்த 4 வருஷமும் இந்த ஹெல்பிங் வீடியோவை கடந்து சென்றவர் எவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் இப்பவும் இப்படி இருக்கிறார். அவர் அப்புறம் அதுதான் அது என்னென்றால் நன்மை செய்து பாட அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சொல்லப்பட்டது. நன்மை செய்து பாட அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டம் ஒன்று இருக்குது இந்த உலகத்துல பார்க்க போனா. அந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகம் நன்மை செய்வதாலும் அது பகைக்கும் என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்தா நன்மை செய்யும்படியாக. ஆனாலும் அவர் இந்த உலகம் பகைச்சது. அதே போலதான் நன்மை செய்கிறவர்களை கூடுதலாக அது ஒரு பகை ஒன்று பார்த்தா ஏதோ ஒரு பக்கத்தால சூழ்ந்து கொள்ளும். அதுக்காக நான் நன்மை செய்ய வேண்டாம் சொல்ல வரையில நன்மை செய்யணும். ஆனாலும் என்ன நாங்கள் செய்யும் பொழுது கூட அவரை முன்னுக்கு வச்சு செய்யணும். இந்த உலகத்தை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கல, நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேல். அதுதான் அப்ப அப்படியான ஒரு வசனம் ஒன்று இருக்குது இல்லைன்னு. அப்ப இந்த கட்டத்துல கூட நாம அவரை முன்னுக்கு வச்சு சில காரியங்களை செய்யணும். அதை நான் கூட கடந்து வந்த நாட்கள்ல நினைப்பூட்டி இருப்பேன். சகோதரனுக்கு கூட என்ன சொல்லுவோம், நாங்கள் உதவி செய்ய போனாலும் நாம நம்முடைய பலத்தினால நாம செய்கிறது இல்லை, நம்முடைய ஞானத்தினால செய்கிறது இல்லை. அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால, அவருடைய இரக்கம் தான் இந்த மக்களை போஷிக்கிறது. அது எங்கேயோ இருந்த கூட எங்கேயோ நமக்கு அறியாத எட்டாத தேசத்தில் இருந்தெல்லாம் மக்கள் உதவி செய்கிறார்கள். அப்ப அது மேல ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கடவுள் சொல்லியிருக்கிற விசாரிச்சு நீ அதை செய்ய சொல்லி அது அவர்களுக்கு கடவுள கிருபையால செய்யப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இது நம்முடைய பலத்தினால இல்லை, நம்முடைய ஞானத்தினால இல்லை, நம்முடைய நீதியினால் இல்லை. இது அவர் செய்த ஒரு ஏற்பாடு. அதுக்கு நான் உண்மை உள்ளவனாக, அதுக்கு ஒரு நான் பாத்திரனாக நான் செய்கிறேன் என்ற ஒரு பொறுப்போட நாங்கள் செய்யணும். அப்ப அது அதுக்காக நான் சொல்வேன். அப்ப முன்னுக்கு நாங்கள் எதுக்கு அவரை நாங்கள் முன்னுக்கு வச்சு செய்யணும் சில காரியங்களை. இப்ப சகோதரனும் கூட கடந்து வந்த நாட்கள் அப்படி தான் அதை செய்யணும்ன்றதை நாங்கள் நினைக்கிறாங்க. அவருடைய வேலை பணிகள் சுமைகள் இருந்த கட்டத்திலே அதைத்தான் நோக்கி ஓடிக்கொண்டுட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 2 வீடியோ பதிவு செய்வோம். நாங்கள் போனாலே எவ்வளவோ கட்டங்களுக்கெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது சில இதுகளை பார்க்கும்போது அதை பார்த்தால் நமக்கு என்ன ஒரு மனதில் பார்த்தா ஒரு சோர்வு வேறுமே.
அப்போ அப்படி நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரி, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நன்மையை கட்டாயம் வந்து வச்சிருப்பாரு கடவுள். அதில் பெரிய ஒரு நன்மை, சந்தோஷம், சமாதானம் இருக்கும். நிறைய உறவுகள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய நாள் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை வந்து நிறைய உறவுகள், நாங்கள் எங்களுடைய சகோதரங்கள், தாய் தகப்பன் வந்து எவ்வளவோத்தை எதிர்பார்க்கிறோமோ அதே போல நம்முடைய உறவுகள் எல்லோரும் வந்து எதிர்பார்க்க இன்றைய நாள் நேற்றைய நாளே நாங்கள் நம்ம எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் விசாரிக்க தொடங்கிட்டாங்களே. அப்போ அவங்களுமே எதிர்பார்க்குற காரியம் வந்து நல்லது தெரியும் தானே சகோதரன். இப்படியான நிலைமையில இருந்தவர் இன்றைக்கு இப்படி இருக்கிறார் கொள்றதுக்கு. இப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா மக்களுக்கும் அது வந்து கஷ்டமா இருக்கும். என்ன செய்யறது, நம்ம வந்து ஒன்றும் செய்யலாது. கடவுள்ல நாங்கள் கடவுளை நம்புவோம். சட்டத்திட்டங்களும் அதுக்குரிய நன்மையை செய்யும். அதுக்கு நாங்கள் வந்து கீழ்ப்படிஞ்சு பொறுமையா இருக்கணும். அது நன்மையை செய்யும். நாங்கள் மெயினாக கடவுளிடத்துல நம்முடைய பாரத்தை வச்சுடுன்னு சொல்லுது. ஸோ இந்த நாள் நாங்கள் வந்து மகிழ்ந்திருப்போம், களி கூந்திருப்போம். நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், நீங்களும் சந்தோஷமா இருக்கோம். நல்ல ஒரு முடிவு இன்றைய கட்டாயம் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு நீங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. கட்டாயம் உங்களோட பிரியாசமும் உங்களோட இதுகளும் வீண் போகாத. அப்ப இந்த நாள் வந்து கட்டாயம் உங்களுடைய ஜபங்கள் எல்லோரும் வந்து மேல நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு வந்து மகன மகிழ்ச்சியா இருக்கும். கட்டாயம் வந்து கட்டா பெரிய காரியம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இப்படித்தான் விசுவாசத்தை பேசுறோம். ஆனா இந்த முறை தவறாதுன்னு ஒரு நம்பிக்கை அடியாளத்துல இருந்துட்டு கட்டாயம். அப்ப நீங்களும் நம்புங்க, இந்த நாள் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாளா இருக்கும். பழையபடி உங்களுடைய எஸ்கே ஃபேமிலி எல்லாருமே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காணொலிகள் திரும்ப பதிவு செய்வோம். ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு மனம் திரும்புதல், மாற்றம், புதிய ஒரு திருப்புதலை வந்து கொடுத்திருப்பாருன்றதை நம்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவே கட்டாயம் வந்து கடவுள் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறோமே. ஓகே, எல்லாருமே வந்து மறுபடியும் 3 பேருக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ப்ரே வீண் போகாது. நல்ல ஒரு சந்தோஷமாக மறுபடியும் சொல்லுவோம். இந்த வீடியோக்குரிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பாய்.